28ல வாசிக்கிற பொழுது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிடுகிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி வேதத்துல நிறைய இடங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், நாம் ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூரணமான திட்டம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை தரித்திரத்துக்குள்ள இருக்கலாம், வியாதிக்குள்ள இருக்கலாம், வருத்தத்துக்குள்ள இருக்கலாம், பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், போராட்டத்துக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கை தரித்திரத்திலே முடிஞ்சிருமா, வியாதியிலேயே முடிஞ்சிருமா? இல்ல இல்ல, இது தேவனுடைய சித்தமும் அல்ல, நோக்கமும் அல்ல, தேவனுடையதான திட்டமும் கிடையாது, இது நோக்கமும் கிடையாது, தேவனுடைய எண்ணமும் கிடையாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும், நீங்கள் சுகமாய் தங்கி இருக்க வேண்டும், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னார், நம்மளுடைய பாவங்களை, சாபங்களை, தரித்திரங்களை, ரோகங்கள் என்றால் வியாதிகள், இந்த நாளிலிருந்து நமக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆதலால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஒருவேளை என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, தரித்திரத்திலேயே முடிஞ்சிருமா, வியாதிலேயே முடிஞ்சிருமா அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வேண்டுதலும் ஜபமும் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எதை வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற சுகத்தை, நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை, நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிற நன்மைகளை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கொடுத்து, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க